இன்றைக்கி ஆலிவ் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸில் லீஃப் எப்படி வரைகிறதுன்னு பார்க்க போகிறோம். ரவுண்ட் ப்ரஷ் 6 எடுத்திருக்கேன். இதில் லீவ்ஸ்க்கு வந்து ஸ்ட்ரோக்ஸ் எப்படியெல்லாம் போடலாம், எப்படியெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா இதில் நீங்கள் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் பெட்டல்ஸ் எல்லா ஃப்ளவர்ஸ்க்கும் பேசிக் இது தான். அதனால் நான் சில ஸ்ட்ரோக்ஸ், அதாவது மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ரோக்ஸையும் நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். கவனமாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு நான் பெயிண்ட்ஸ் எடுத்துருக்கிறது டிஸ்டம்பர் க்ரீன் எடுத்திருக்கேன். இதுக்கு எந்த க்ரீன், சாப் க்ரீன் நல்லாயிருக்கும், டார்க் க்ரீன் நல்லாயிருக்கும், உங்களுக்கு சாய்ஸ் தான் இந்த கலர்ஸ். அதுக்கப்புறம் ஒயிட் எல்லோ, இது வந்து ஒரு லீஃப் ஷேடுக்காக நான் இது வந்து எடுத்திருக்கேன். இப்போ என்ன செய்யணும், எப்போவுமே ப்ரஷ் வந்து கொஞ்சம் நல்லா வெட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வாட்டர் இல்லாமல் பார்த்துக்கணும். ஒரு வேஸ்ட் கிளாத் எடுத்துக்கோங்க, இல்லை டிஷ்யூ எடுத்துகிட்டு இந்த வாட்டர் வந்து கொஞ்சம் அதிகமாக அப்படி சொட்டாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க, அந்த ஸ்ட்ரோக் வந்து கிளியராக வரல, லிக்விடாக இருக்குது அப்படின்னு. ப்ரஷ் வந்து கரெக்டாக, அதாவது நீங்கள் இப்படி எடுத்தால் இதில் வந்து வாட்டர் இல்லாமல் இருக்கணும், அந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ பாருங்கள், டிஸ்டம்பர் க்ரீன் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு நான் இப்போ சொல்கிறது வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக சில டிப்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் கொடுக்குறேன். இந்த மாதிரி லீஃப் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் உங்களுக்கு பொறுமை இருந்ததுன்னா இது மாதிரி ஒரு 50 லீவ்ஸ், இந்த மாதிரி பேஸ், இது வந்து பேஸ் கோட். இது மாதிரி நீங்கள் ஒரு 50 பீசஸ் கூட வந்து பெயிண்ட் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நான் சொல்கிற ஸ்ட்ரோக்ஸை நீங்கள் அதில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நிச்சயமாக நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட்டாக வர முடியும். இப்போ நான் என்ன செய்கிறேன், இப்போ இது காயிற வரை நம்ம வெயிட் பண்ண வேண்டாம். ஏற்கனவே நான் ஒரு ஷீட் ஃபுல்லாக ஒரு 6 பீசஸ் வந்து பெயிண்ட் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இது மாதிரி ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு நம்ம இது என்ன சீக்ரெட், இந்த ஸ்ட்ரோக் வந்து இவ்வளோ அழகாக வர்றதுக்கு என்ன சீக்ரெட் அப்படின்றது பார்க்க போகிறோம். இப்போ இது பாருங்கள், நல்லா கம்ப்ளீட்டாக ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நல்லா கேட்டுக்கோங்க, எந்த பெயிண்ட் வந்து பேஸ் போட்டிருக்கோமோ அந்த பேஸ் பெயிண்ட்டை லோட் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணி ப்ரஷ் வந்து நீங்கள் எடுக்கும்போது எப்படி அந்த டிப் வந்து கரெக்டாக வருதுன்னு டவுட் கேட்டிருந்தீங்க. ரோல் பண்ணி எடுக்கணும். இந்த ப்ரெஷ்ஷை வந்து இப்படி எடுக்கும்போது இப்படி ரோல் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த டிப்பில் பெயிண்ட் வந்து பல்ஜிங்காக இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போ என்ன செய்கிறோம், அந்த டிப்பில் ஒயிட் மட்டும் லைட்டாக டச் பண்ணுறோம். இதுதான், இவ்வளோதான் டெக்னிக். இப்போ என்ன செய்கிறோம், நார்மல் லீஃப்க்கு இந்த டிப்பில் இருந்து ப்ரெஷ்ஷை நல்லா ப்ரெஸ் பண்ணி இப்படி கொண்டு வாங்க. இப்போ கேட்டிருந்தீங்க இந்த இது அப்படி திட்டாக வருதுன்னு. ப்ரெஸ் பண்ணி அதே ஃப்ளோவில் எடுக்கும்போது இந்த எண்டுக்கு கொண்டு வரும்போது ஒயிட் ஃபுல்லாக காலி ஆயிரும். உங்களுக்கு இந்த ப்ரெஷ்ஷில் வந்து க்ரீன் மட்டும்தான் இருக்கும். இந்த மாதிரி கொண்டு வாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஆப்போசிட் சைடு வரும்போது இதுக்கு கொஞ்சம் டவுனில் இப்போ பாருங்க, அதே ப்ரெஷரில் கொண்டு வந்து இந்த மாதிரி முடிக்கிறேன். இது நார்மலாக ஒரு லீஃப் வரைகிறதுக்கு ஒரு டெக்னிக். இப்போ நெக்ஸ்ட் வந்து இது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி அடுத்த லெவல் போகும்போது சேம் க்ரீன் லோட் பண்ணுறேன். ரோல் பண்ணி எடுத்தாச்சு. டிப்பில் ஒயிட் எடுத்திருக்கேன். நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த பார்ட்டுக்கு மேலே, பேஸ்க்கு மேலே இருந்து ஒரு சின்ன தின் லைன் இப்படி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி இப்படி கொண்டு வரலாம். இப்போ மறுபடியும் பண்ணுறேன். இது வந்து நீங்கள் ஒரு 2-3 டைம்ஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இப்போ இங்கேருந்து கொண்டு வரீங்க இல்லையா, அதை அப்படியே ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே கொண்டு வாங்க. இப்போ இது ஹைலைட் ஆகும். இது ஒரு லீஃப்க்கு ஒரு ஷேப் கிடச்சிருக்கும். இது ஆப்போசிட் சைட் பண்ணும்போது நான் வந்து அந்த சைடு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக நான் எல்லோ யூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துக்கு வரும்போது சேம் இது கொண்டு வராமல் இந்த ஸ்ட்ரோக் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு வந்து போட்டது ரவுண்டு கமா ஸ்ட்ரோக் போட்டோம், இது வந்து ஷார்ப் எட்ஜ் போட்டோம். இந்த சைடு வரும்போது ஸ்லைட்டாக பிளெண்டாக அப்படியே கமா ஸ்ட்ரோக்கு நீங்கள் இப்படி கொண்டு வாங்க. எல்லோ மறுபடியும் டச் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஃபுல் ப்ரெஷர், ப்ரஷில் வந்து ஃபுல் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா தான் வரும். நெக்ஸ்ட்டு நம்ம ஏற்கனவே ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா, அப்படியே தான். இது ஒன்றும் பெரிய சீக்ரெட்டே இல்லை. ஏன்னா எப்படி அது கரெக்டாக வருது பாயிண்ட்டுக்குன்னு சொன்னீங்க, ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக வந்துடும். இங்கே பாருங்கள், கொண்டு வந்து அதே பாயிண்டில் நம்ம ஸ்டாப் பண்ணுறோம். இதுவும் லீஃப்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நடுவில் இந்த ஸ்டெம் வந்து இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து லீஃபாக மாறிடும்.
இப்போ இது செகண்ட் டைப். இப்போ தேர்ட் வந்து இந்த ஷார்ப் எட்ஜை எப்படி நம்ம கனெக்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். இப்போ இதுக்கு வந்து கமா ஸ்ட்ரோக் அடுத்தடுத்து போடுறது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். இப்போ இதை போடும்போது நம்ம என்ன கவனிக்கணும். இப்போ சேம் க்ரீன் லோட் பண்ணுறேன். சேம் ஷார்ப் எட்ஜில் ஸ்ட்ரோக் இப்படி வருது. இப்போ நெக்ஸ்ட்டு இதே ஸ்ட்ரோக்கை நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணும்போது இங்கே பாருங்கள், இது வந்து நிறைய நேம்ஸ் சொல்லுவாங்க. கமா ஸ்ட்ரோக், இது ஸ்னேக், அந்த மாதிரி ஸ்ட்ரோக்ஸ்க்கு வந்து சில நேம்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட் வரும்போது இங்கே எப்படி ஸ்டார்ட் பண்ணமோ அதே மாதிரி பண்ணி இப்படி கொண்டு வந்துடணும். எல்லாமே இந்த டிப்பில் தான் வந்து ஸ்டாப் ஆகும். இது எவ்வளோ ப்ராடாக வேணால் கொண்டு வரலாம், ஆனால் எண்டு வந்து இங்கே தான் வரணும். இப்போ இதில் வந்து சின்னதாக ஒரு ஸ்ட்ரோக் கொண்டு வரோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரோக்கும் கொண்டு வரலாம், இந்த கமா ஸ்ட்ரோக்கும் கொண்டு வரலாம். இப்போ பாருங்கள், நான் கமா ஸ்ட்ரோக் கொண்டு வரேன், சேம் பிளேஸ்க்கு வருது. எவ்வளோ பெண்ட் பண்ணணுமோ நீங்கள் பெண்ட் பண்ணி இப்படி கொண்டு வந்துடணும். இந்த மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் கொண்டு வந்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் எப்படி போடுறதுன்னு பார்த்துட்டோம்ல. இப்போ நெக்ஸ்ட் வந்து இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரோக் இப்படி எடுத்துகிட்டு வரோம். சேம் இங்கே போட்டிருக்கதே தான் இப்படி கொண்டு வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து இதிலே உள்ள நீங்கள் எடுத்துகிட்டு வந்து கனெக்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இங்கேருந்து இங்கே வருது. எவ்வளோ பெண்ட் பண்ணாலும் இதுக்குள்ளே இருக்குது. இப்போ இந்த ஸ்ட்ரோக் மாதிரியே வேணும்னா நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு வந்துடலாம். பேஸ் சேம் கலர் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக தெரியும் இந்த ஸ்ட்ரோக். இந்த மாதிரி இப்போ 3 பீசஸ் போட்டோம். போட்டதுக்கப்புறமா ஆப்போசிட் சைடு வந்து எவ்வளோ தூரம், இங்கே பாருங்கள், நான் இந்த ஸ்ட்ரோக்காக தான் நான் உங்களுக்கு வந்து இந்த இதை எடுக்கிறேன். 3 ஸ்ட்ரோக்ஸ் வந்து நார்மல் ஸ்ட்ரோக் பண்ணியிருக்கோம். இந்த டிப்பு, இந்த எட்ஜ் வந்து உங்களுக்கு ஷார்ப்பாக வர்றது இப்படி கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. இதையே வந்து நீங்கள் டெவலப் பண்ணி இப்படி கொண்டு வரலாம். ஆனால் உங்களுக்கு வந்து இந்த ஸ்பேஸ் வந்து பேஸ் தெரிஞ்சால் தான் லீஃப் நல்லாயிருக்கும். அதனால் நான் இதோட ஸ்டாப் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்ட்ரோக் பார்க்குறோம். பாருங்கள், ப்ராடாக கொண்டு வரேன், ஃபுல் ப்ராடாக எடுத்துகிட்டு வரேன். இந்த மாதிரி போட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்ட்ரோக் வந்து இங்கே இருந்து சேம் ஸ்ட்ரோக் இப்படி வருது. இப்போ பாருங்கள், இதுக்கு அடுத்த ஸ்ட்ரோக் வரும்போது இந்த ஹாஃப்லேருந்து கொண்டு வரேன். பெட்டல்ஸ் எல்லாம் போடும்போது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இது பார்க்க ஃபிங்கர்ஸ் மாதிரி இருக்கா? ஏன்னா ஸ்ட்ரோக்ஸ் எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் வரும், ப்ரஷ் ஸ்ட்ரோக்ஸ். அப்போ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து இதை வந்து ஒரு பெட்டல், ஒரு ஃப்ளவருக்கு நம்ம பெட்டலாக எப்படி பண்ண போகிறோம். இப்போ இதை பேஸ் பண்ணி பெட்டல்ஸ் எப்படி வருதுன்னு பார்க்குறோம். இப்போ பாருங்கள், நார்மலாக எல்லா ஸ்ட்ரோக்ஸுமே சென்டரில் இப்படி தான் வரும். சென்டர் இப்படி இருக்கும். இங்கே பாருங்கள், இப்படி கொண்டு வரும், இங்கே இப்படி கொண்டு வரும். எல்லாமே சென்டருக்கு கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணுங்கள். இப்போ இந்த டவுட்ஸ் வந்து உங்களுக்கு வராது, எப்படி இந்த ஏரியா ஃபுல்லாக ஃபில் ஆகுது அப்படின்ற டவுட்ஸ் வந்து உங்களுக்கு வராது. இந்த மாதிரி போட்டுட்டு இதுக்கப்புறமா ஏதாவது ஒரு எட்ஜில் இருந்து இப்படி கொண்டு வந்து நீங்கள் இப்படி ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இது வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஸ்ட்ரோக் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு கமா ஸ்ட்ரோக்கை கொண்டு வந்து எட்ஜில் பண்ணும்போது பெட்டல் வந்து பெண்ட் ஆன மாதிரி இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த பெண்டு ஸ்ட்ரோக்கை வச்சு ஒரு ஃப்ளவர் பஞ்ச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.